ஸோ ஓகே டுடேஸ் செஷன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷனில் சம் சால்விங் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரக்கு முன்னாடி ஃபோர்ஸஸ் வந்து எது ஸ்ட்ராங்காக எது வீக்காக அப்படின்னு பார்த்துருங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் ஃபுல்லாமே ஆக்ட் ஆச்சு அப்படின்னாலும் அதோட ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் அதோட பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதே வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் அதிகம், அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் வந்து ரேஞ்ச் அது எவ்வளோ தூரம் ஆக்ட் ஆகும் அப்படி பார்த்தோன்னா 10⁻⁻15 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் தான் ஆக்ட் ஆகும். இது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்மே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 வகையான வெயிட் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் எடுத்துக்கிட்ட வெயிட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 வெயிட்டுமே ஈக்குவலாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ லெஃப்ட் சைடு வந்து 2 கிலோகிராம் பதிலாக 10 கிலோகிராம் இருக்குது. இதே வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோகிராம்னே வச்சுக்கோ. ரைட் சைடு 2 கிலோகிராம், லெஃப்ட் சைடு வந்து 10 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அவன் வந்து பேலன்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் அதெல்லாம் வச்சுருப்பான். சரியா? ஸ்ப்ரிங் பேலன்ஸை நான் சொல்லலை, எப்படி சொல்ல, இந்த சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் கொடுத்துட்டு தான் அடுத்து ஸ்ப்ரிங் பேலன்ஸான ரீடிங் கேட்பான். ஏன் அப்படின்னா சப்போஸ் வந்து அவன் ஈக்லிபிரியமில் இல்லை அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், சிஸ்டம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு கரெக்டான ரீடிங் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த வார்த்தையை கரெக்டாக கவனிக்கணும். ஈக்லிபிரியமில் கொடுத்தா மட்டும்தான் ரீடிங் வரும், ஈக்லிபிரியம் கொடுக்கல அப்படின்னா ரீடிங் வராது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு வந்து நான் 10 கிலோகிராம் எடுத்துட்டேன் அப்படின்னா ரைட் சைடு வந்து 2 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா இதோட ஸ்ப்ரிங் பேலன்ஸோட அந்த ரீடிங் என்ன காமிக்கும் அப்படின்னா 2 கிலோகிராம் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சைடு, அதாவது என்ன சொல்லுதுன்னா இப்போ 2 சைடில் எந்த சைடு வந்து வெயிட் அதிகமாக இருக்கோ அது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ செவுத்துல வந்து மாட்டிட்டு ஒரு சைடு மட்டும் இழுத்தா ஒரு வெயிட் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் 2 சைடு வெயிட் வச்சா எந்த சைடு வெயிட் அதிகமாக இருக்கோ அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற வெயிட் எடுக்கணும். ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடு 10 கிலோகிராம், ரைட் சைடு 2 கிலோகிராம் எடுத்தேன்னா அதோட ஸ்ப்ரிங் பேலன்ஸில் என்ன வெயிட் காமிக்கும்னா 2 கிலோகிராம் தான் காமிக்கும். சரிங்களா? ஸோ இதே வந்து இப்போ 2 வெயிட்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணும், இன்னொரு வெயிட் வந்து அதுக்கான ஸ்ப்ரிங் பேலன்ஸ்க்கான அந்த ரீடிங் கொடுக்கும். ஸோ அது வழி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 2 கிலோகிராம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹையஸ்ட் வெயிட்டை வந்து ஸ்டேபிளாகவும் லோயஸ்ட் வெயிட்டை வந்து ரீடிங்காகவும் வச்சுக்கங்க. சரிங்களா? ஏன்னா அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதான் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு 10 கிலோகிராம் 2 கிலோகிராம் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தர மாட்டான். 5, 4 ஒரு 5, 6 அந்த மாதிரி அந்த ரேஞ்செலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அந்த டயக்ராம் பேஸில் மோஸ்ட்லி லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னாமே உங்களுக்கு டயக்ராம் பேஸில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிள் சம்ஸ். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருக்காங்க, அதாவது 2 மீட்டர் ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். அதில் மிட் பாயிண்டில், அதாவது 1 மீட்டர் மேலேயும் 1 மீட்டர் கீழே இருக்க மாதிரி வச்சு மிட் பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆங்கிள் மேக் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து என்ன வரும் அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஹரிசாண்டல் ஒரு லைன், வெர்டிக்கல் வந்து ஜஸ்ட் கிராஃப் எடுத்துக்கலாமே. XY ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு XY ஆக்சிஸில் ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து Y ஆக்சிஸ் கூட, நல்லா கவனிங்க, Y ஆக்சிஸ் கூட தீட்டா அப்படின்னு மேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம Y ஆக்சிஸ் என்ன எழுதணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் டென்ஷன் மார்க் பண்ண மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த Y ஆக்சிஸில் நம்ம எழுதணும் T காஸ் தீட்டான்னு எழுதணும். எப்போ காஸ் தீட்டான்னு எழுதணும், தீட்டா ஆங்கிள் வந்து அது எது கூட மேக் பண்ணுது, Y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த Y ஆக்சிஸை வந்து காஸ் தீட்டானும், ஆங்கிள் மேக் பண்ணாத சைடு இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம சைன் தீட்டான்னு எடுக்கணும். அதாவது X ஆக்சிஸ் அப்படிங்கிறத T சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கணும். ஸோ இது வந்து பேசிக். ஸோ இதே மாதிரி தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா T அப்படிங்கிறத நான் T காஸ் தீட்டா அண்ட் T சைன் தீட்டா, நல்லா கவனிங்க. அது வந்து T டேஷ், கீழே இருக்கிறது T டேஷ், மேலே இருக்கிறது T. சரிங்களா? டென்ஷன் அவங்க வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே மாதிரி டென்ஷன் தான் ஆக்ட் ஆகும். பட் வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா T சைன் தீட்டா எதை பேலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது 100 நியூட்டன் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். T காஸ் தீட்டா அப்படிங்கிற எதை பேலன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 10 கிலோகிராம் ஆஃப் வெயிட். ஸோ வெயிட் அப்படிங்கிறப்போ 100 நியூட்டன். ஸோ இப்போ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவல் செகண்ட் ஈக்குவல் எழுதிட்டு அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து tan θ = 1 வரும். tan θ எப்போ 1 இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியில் 1 இருக்கும். ஸோ ஓகே, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய மாடல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மேலே இருக்கக்கூடிய மாஸ் வந்து கம்மியாகவும் கீழே இருக்கக்கூடிய மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக டவுட்ஸ் வரலை. சப்போஸ் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸில் கொடுத்துருவோம், மேலே இருக்கக்கூடிய மாஸ் வந்து இப்போ 8 கிலோகிராம் கொடுத்துட்டு கீழே ஸ்விங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாஸ் வந்தீங்கன்னா 2 கிலோகிராம் கொடுத்துட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க, அட் ஈக்லிபிரியம் அவங்க கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, கொஸ்டினில் ஈக்லிபிரியம்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
ஈக்குலிபிரியம்லேயே கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது, ஆக்சலரேஷன் கண்டுபிடி அப்படின்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க மேலே 8 கிலோகிராம் இருக்குது, கீழே 2 கிலோகிராம் இருக்குது, ஸோ லாஜிக்கலாக மூவ் ஆகாது, ஸோ ஆக்சலேஷன் 0 அப்படின்னு சொல்லி டேட்டா போட்டுப்பாங்க. ஆப்ஷன்ஸும் அதில் 0 இருக்கும், பட் அது தப்பான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு அவன் அட் ஈக்லிபிரியம்னு அவன் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கணும். சப்போஸ் வந்து அவன் மென்ஷன் பண்ணலை ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மாஸ் வந்து 8 கிலோகிராமாகவும் கீழே ஸ்விங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாஸ் வந்து 2 கிலோகிராம் இருந்தாலுமே அது வந்து கீழே இழுத்துட்டு போகும். ஏன் அப்படின்னா ஏன்னா டேபிளுக்கும் அந்த மாஸுக்கும் ஃப்ரிக்ஷனே இல்லை, சரிங்களா? ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே அவன் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்காத பட்சத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. பட் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. ஜஸ்ட் நான் ஒரு மாடலுக்காக தான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி ஈக்குவேஷன் சொல்லலாம் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இதுதான் வந்து பேசிக். ஸோ மேலே பார்க்குறப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டென்ஷன் மட்டும் தான், அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகலை. ஏன்னா அந்த டேபிளுக்கும் இதுக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கொடுத்துருக்கான். ஸோ அதனால் வந்து T is equal to 2A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து கீழே இருக்கிற சிஸ்டம் வந்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் equal to எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதில் இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ டேரக்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் டவுன்வர்ஸ் டேரக்ஷன்ஸ் எல்லாமே நான் நெகட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா T - 8 is equal to -80. நல்லா கவனிங்க, அதில் -80 மைனஸ் போட மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சலேஷன் என்ன டேரக்ஷன் ஆக்ட் ஆகுது, ஆக்சலேஷன் டு கிராவிட்டி கிடையாது, ஆக்சலரேஷன் அது வந்து டவுன்வர்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் போடணும். ஸோ இப்படி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 m/s² கிடைக்கும் இல்லையா? ஸோ பட் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே 8 m/s இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷன் தான் 8 m/s² இருக்குது. இப்போ வந்து நான் கடைசியில் ஆன்சர் எழுதுகிறப்போ யூனிட் எழுதியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு தெரியுது. சப்போஸ் நீங்கள் யூனிட் எழுதாமல் அவசரத்தில் சால்வ் பண்ணி போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 8 உங்களுக்கு வேல்யூ கிடைக்குன்னா டக்குன்னு மார்க் பண்ணிடுவீங்க. பட் அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன். ஸோ இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் 2020 கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த யூனிட்டில் μ is equal to μ0 μr அப்படின்னு சொல்லுவோம், μ0 × μr. இதில் மியூக்கும் μ0க்கும் மட்டும்தான் யூனிட் இருக்குது. μrோட யூனிட் என்ன அப்படின்னா நோ யூனிட், அது யூனிட்டே கிடையாது, சரிங்களா? இப்போ 2020 என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான், எக்ஸாக்டாக தெரில ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு பார்த்து. ஸோ வந்து எப்படி மாடல் எப்படின்னு சொல்லிடுறேன். கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டான்னா ரொம்ப சிம்பிளாக கேட்டான், கொடுத்துட்டு மேபி கால்குலேஷன்ஸ் போகிற மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கால்குலேஷன் போகிற மாதிரி கொடுத்துட்டு யூனிட் ஆன்சர் அந்த 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ கேட்டிருக்கு வந்து இப்போ μr கேட்டிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் யூனிட்டோடவும் ஒரு ஆப்ஷன் யூனிட் இல்லாமையும் கொடுத்துட்டான். எப்படி 3 ஆப்ஷன் யூனிட்டோடவும் ஒரு ஆப்ஷன் யூனிட் இல்லாமையும் கொடுத்துட்டான். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா அதில் 2 ஆன்சர் வந்து 5 அப்படின்னு வரும். ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் 5 தான் இருக்குது. ஏ ஆப்ஷனில் யூனிட் இருக்குது, பி ஆப்ஷனில் யூனிட் இல்லை. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. μr கேட்டிருக்கானா இல்லை μ0 கேட்டிருக்கானான்னு பாருங்கள். μr இருந்ததுன்னா யூனிட்டே இல்லாத ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். μr கேட்டிருக்கானா μ0 இல்லை μ கேட்டிருக்கானா யூனிட்டோடு இருக்கிற ஆப்ஷனை எடுத்துங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த யூனிட் இருக்கிறது, யூனிட் இல்லாத, யூனிட்டை மாற்றி கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த 3 டைமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துங்க. ஸோ ஓகே, அடுத்த மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு த்ரெட்டில் ஒரு 2 மாதம் வந்து நடுவில் கேப் இல்லாமல் அப்படியே 2 மாதம் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடு ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ஷன் T1 T2ன்னு எடுக்கிறோம்ல, இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாஸ்க்கும் இன்னொரு மாஸ்க்கும் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஒரே ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ஒரு சைடு இப்போ வந்து ஏ ஸ்ட்ரிங் பி ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸும் ஏ ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸும் இருக்கும், சரிங்களா? ஒரே ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் ஒரே டைப் ஆஃப் மெட்டலாக இருந்தாலும் சரி, ஒரே டைப் ஆஃப் மெட்டீரியலாக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதான் கான்செப்ட், அதான் T1 T2ன்னு சொல்லி பிரித்து எடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போது M1 M2 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இதில் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. பட் வந்து அது எப்படி சொல்கிறதுனா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன கேட்ட வரைக்கும் ட்ரிக்ஸை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த சாப்டரில் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன மாதிரியான கேள்வி அப்படிங்கிறது நம்மளை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி தான் போடணும். நம்ம ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணால் அது ஓகே ஒர்த்து தான். பட் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில சம் தான் இருக்கும், எல்லா சம்மும் இருக்காது. ஸோ அது எப்படிங்கிறத நான் இதுக்கும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இதில் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மாடல் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கொடுக்கல, நல்லா கவனிங்க. ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு ரைட் சைடாக இருந்தாலும் ரைட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் சைடு, இல்லை லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது லெஃப்ட் சைடு, அது வந்து டிபெண்ட் பண்ண கொஸ்டின் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஸோ இப்போ வந்து T1 அப்படிங்கிற, அதாவது டென்ஷன் 1 டென்ஷன் 2 அந்த ரேஷியோ அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ டென்ஷன் 1 அப்படிங்கிறது வந்து டேரக்ஷன் அப்படின்னா ரைட் சைடு தான் சரிங்களா. டென்ஷன் 2மே ரைட் சைடு தான். ஏன் அப்படின்னா என்ன டேரக்ஷனில் அதை இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா ரைட் சைடு டேரக்ஷனாக இழுத்துட்டு போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ டென்ஷன் 1க்கு டென்ஷன் அந்த இடத்துல அப்படின்னா M2ங்கிற மாஸ் இருக்கா. ஸோ அந்த இடத்துல கையை வச்சுக்கு எந்த சைடு இழுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாஸ் இருக்கும், 2 மாஸ் இருக்கும், M1 அண்ட் M2. ஸோ வந்து T1 is equal to M1 plus M2 divided by T1 by T2. நான் ரேஷியோ தான் சொல்கிறேன், நான் டேரக்ட் வேல்யூ T1ஓட டேரக்ட் வேல்யூ நான் சொல்லலை சரிங்களா. நான் T1 by T2க்கான ரேஷியோ தான் சொல்கிறேன், ரெடி கவனிச்சுங்க. ஸோ பை T2 அப்படின்னு போட்டு, T2 அப்படிங்கிறது T2ங்கிற டென்ஷன் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க, M1க்கும் M2க்கும் நடுவில். ஸோ M1க்கும் M2க்கும் நடுவில் அந்த கயிறு இருக்கிற இடத்துல, அந்த த்ரெட் இருக்கிற இடத்துல கையை வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷன் ஆகிட்டா தான் ரைட் சைடு. ஸோ ரைட் சைடை விட்டுட்டு அகைன் மறுபடியும் லெஃப்ட் சைடை நீங்கள் பார்க்கணும். லெஃப்ட் சைடு பார்த்தா உங்களுக்கு என்ன மாஸ் இருக்குது, M1 மாஸ் இருக்குது. ஸோ அந்த M1 நீங்கள் T2க்கு நேரம் எழுதிக்கணும். ஸோ ரேஷியோ கேட்டால் மட்டும் அந்த மாதிரி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த மாதிரி சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கவனிங்க, நான் சொன்னால் இன்னும் டைம் ஆயிரும். ஸோ அதை கவனிச்சுங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மாடல். இதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கிறது, ஃப்ரிக்ஷன் இல்லாத ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாத சுச்சுவேஷன் நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் இல்லாத சுச்சுவேஷன் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு ஸ்லைடு ஸ்லாண்டிங்காக மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இதில் 2 சைடு ஸ்லாண்டிங்காகவும் கேட்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் இல்லாத இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து நான் இப்போ டயக்ராம் உங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ட்ரையாங்குலர் பிளாக்ல இருந்து ரெக்டாங்குலர் பிளாக்கில் ஸ்கொயர் பிளாக் அந்த டேரெக்ஷன் வர்றதுக்கான ஃபார்மை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஹரிசான்லாவோ இல்லை வெர்டிகலாவோ மேக் பண்ணுறதுக்கு எப்படி நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது காஸ் தீட்டா எப்படி அப்ளை பண்ணணும், சைன் தீட்டா எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியனாலும் நான் இன்னொரு வீடியோவில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes அந்த அளவுக்கு கூட நான் வீடியோ மேக் பண்ணி கூட போகிறேன். எப்படி காஸ் தீட்டா எப்படி சைன் தீட்டா எடுக்கணும் அப்படிங்கிற டேட்டா வீடியோ கூட போகிறேன். சரி, அதை நான் அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வந்து கரெக்டாக கவனிங்க. இப்போ வந்து ட்ரையாங்குலர் பிளாக்கோட டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது சரிங்களா. இப்போ மேலே இருக்க வந்து என்ன டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா ஜஸ்ட் இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த இடத்துல இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஒரு சைடு 30, இன்னொரு சைடு கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும் அப்படின்னா அப்போ அப்பர் சைடு அப்படிங்கிறது 60 டிகிரி இருக்கும். ட்ரையாங்குலர் பிளாக்ல 60 டிகிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாஸ் அந்த த்ரெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன டேரக்ஷன் எடுத்துக்க போகிறோம், மேலே தூக்க போகிறோம். அதாவது லெஃப்ட் சைடு இப்போது அந்த புள்ளி ஆக்ட் ஆகிற அந்த புள்ளியை நான் சென்டராக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நான் கொண்டு வர போகிறேன். அந்த 6 கிலோகிராம் மாசை கீழே இருந்து மேலே தூக்க போகிறேன். ஸோ அப்படி தூக்குறப்போ என்ன டிகிரி மேக் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி மேக் பண்ணும் சரிங்களா. ஸோ அந்த டிகிரி எப்படி வருது அப்படின்னா அதில் நான் ரைட் சைட் டாப்பில் கொடுத்துருப்பாரு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 10th மார்க்ஸில் படிச்சிருப்போம் நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் நம்ம அப்ளை பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ நான் T எப்படின்னு ஆக்ட் ஆகுது அப்படின்னா நான் T காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். தீட்டா அப்படிங்கிறது 30 டிகிரி, அந்த 30 டிகிரி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மேலே சொல்லிட்டேன். ஸோ அப்போ நார்மலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணி ஒரு 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். அந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலேஷன் வந்துடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மாடலுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரிக் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாதப்பவும் இருக்கிறப்பக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க. ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இப்போ பாருங்கள், மேலே அதாவது 10√3 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து 20 into தீட்டா, அது வந்து காஸ் 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த √3/2 அப்படிங்கிற இடத்துல வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு 20 அதாவது ஆக்சுவலாக அந்த இடத்துல 10√3/6 + √3 இருக்குங்க இல்லையா. இது வந்து 20√3 டிவைடட் பை 2 into 6 + √3 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. இப்போ அந்த √3/2 அப்படிங்கிறது காஸ் தீட்டாவும் அந்த 20 அப்படிங்கிற வேல்யூ எந்த இடத்துல, அதாவது என்ன மாஸ் வந்து கீழே ஆக்சலேட் ஆக போகுதோ அந்த மாஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அந்த மாஸோட வெயிட், அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் அப்படிங்கிறது ஆக்சலேஷன் இன்ட்டு கிராவிட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதான் 10 அப்படின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ அப்படி போட்டுக்கலாம். இதே வந்து ஃப்ரிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஓகே, அதை நான் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து வந்து நான் அதான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10√3 - 30 டிவைடட் பை 6 + √3. அதாவது அதுக்கும் இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, -30 வந்து ஆட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடியே ஒரு ஆன்சர் பார்த்துருப்போம்ல, நீங்கள் வேணால் ரிவ்யூ பண்ணி அதாவது ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். 10√3 டிவைடட் பை 6 + √3 தான் போனது ஆன்சர் வந்திருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 into √3/2, அந்த √3/2 அப்படிங்கிற அந்த இடத்துல கேன்சல் பண்ணி ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ கேன்சல் பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த இடத்துல அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
எந்த மாஸ் வந்து இழுக்குது, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், எந்த மாஸ் வந்து கீழே ஆக்சிலரேட் ஆகுதோ அதோட மாஸ் தான் மேலே மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 20 அப்படிங்கிற அந்த 2 கிலோகிராம்ங்கிற மாஸ் வந்து கீழே ஆக்சிலேட் ஆகுறதுனால 20 × cos θ அப்படிங்கிற மாதிரி மேலே போடுவோம். இப்போது கீழே போகிறதுக்கு அப்புறம் அதாவது ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே போகிற மாஸ், அதாவது ஆக்சிலேட் ஆகிற மாஸ் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அது கூட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது கீழே போகிற ஆக்சலேஷனால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அதாவது 20 × √3/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸில் இருந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது எதனால் ஆக்ட் ஆகுது, இன்னொரு மாஸ் வந்து கீழே இழுத்து பிடிக்குது. அதாவது 6 கிலோகிராம் மாஸ் வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது, கீழே போக விடாமல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரிக்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எந்த மாஸோட ஃப்ரிக்ஷன், 6 கிலோகிராமோட மாஸோட ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ 6 × ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தான் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் ஃப்ரிக்ஷன்லாம் எடுக்க தேவையில்லை. ஆக்சலேஷன் டியூ டு ஃப்ரிக்ஷன் எடுக்கணும் சொல்கிறேன். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது 10 இருக்கு இல்லையா, ஸோ 6 × 10 இன்ட்டு உங்களுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மியூ வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இப்போ நம்மளுக்கு 30 அப்படின்னு கிடச்சிருக்கு, 30. ஸோ அந்த 30-ஐ இது கூட மைனஸ் பண்ணோம். மேலே இருக்க நிலகணியை நியூமரேட்டர் கூட தான், டினாமினேட்டர் கூட மைனஸ் பண்ணிடாதீங்க, நியூமரேட்டர் கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். இது ஆக்சலரேஷனுக்கு தான் நான் சொல்கிறேன், டென்ஷனுக்கு நான் சொல்லலை, சரிங்களா? ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மாற்றம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம், அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லாததுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் அப்படிங்கிற ரைட் சைடு ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் அதாவது இழுக்கிறதுக்கு அந்த ஒரு தடுப்பு விசை, அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும், சரிங்களா? பிளாக்குக்கும் அந்த மாஸுக்கும் ஃப்ரிக்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால டென்ஷன், அதாவது ரைட் சைடு ஆக்ட் ஆகும் இல்லையா டென்ஷன், அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதாவது அது இன்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, டென்ஷன், அதாவது T cos θ மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது F μ அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா மியூ டைம்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளோட அந்த நார்மலாக mg அப்படிங்கிறது தான் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ மியூ இன்ட்டு mg அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரியுதா ஏன் வந்து ஃபார்முலாவில் நான் அந்த 6 கிலோகிராம் மாஸையும் இன்ட்டு ஜி போட்டுட்டு ஏன் வந்து மியூவை மல்டிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான காரணம் வந்து இதுதான். இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி சிறுசாக கொண்டு போகிறோம், அவ்வளோதான், பெருசு எதுவுமே கிடையாது. நீங்கள் மற்ற சம்ஸ் நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரும், நீங்கள் போட்டே பார்த்துக்கலாம். அது சொன்னால் இன்னுமே டைம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா clevertamila.blogspot.com இந்த வெப்சைட் வந்து போடுங்க. இல்லைனா வந்து ஸ்க்ரீனில் வந்து இன்னும் தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறத விடவும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜியில் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ், அதாவது ரூட்ஸ் லீவ்ஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் நான் 100 கொஸ்டின்ஸ் மினிமம் 70 கொஸ்டின்ஸாக கொடுத்துருவேன். 70 ± ஒரு 50 எக்ஸ்ட்ரா 100க்கு மேலேயும் கொடுக்கலாம், 100க்கு கம்மியாகவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஏன் அப்படி இது வந்து எதனால் நான் தரேன் அப்படின்னா, இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீக்னஸ் சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேயே லீவ்ஸில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் வந்து ஸ்டெம்ஸ் இல்லை ரூட்ஸ் அந்த சப் டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ் மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் மாடல் அதில் வந்துடும். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக அது ப்ராக்டிஸ் ஆகிடும், ஆல்ரெடி மனப்பாடம் கூட ஆகிடும். ஏன்னா பயாலஜி அப்படிங்கிறது ஈஸியாக மனப்பாடம் கூட ஆகிடலாம், பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இதே மாதிரி பயாலஜிக்கு எப்படி நான் அப்லோட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் இப்போ உடனே வந்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டைமை மேனேஜ் பண்ணி நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இல்லை நீங்கள் தேடுறதுக்கான டாபிக் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாரும் ஒரே பண்ணிக்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு தேவையான டாபிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாபிக் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.